இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அறியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்க்கென்ற சுதந்திரம் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றது. மௌனம் காரணமாச்சு, கடன் சேரவில்லை எல்லாம் கிடைக்கல. கடன் உண்டானால்தான் நியாயம் கிடைக்குங்கிறதுலாம் இல்லை. இதுதான் முதல் வார்த்தை. கடன் இருந்தால் நியாயம் கிடைக்குங்கிறது முதல் வார்த்தை. மௌனம் காரணமாச்சுங்கிறது ரெண்டாவது வார்த்தை. ஆரம்பத்திலே மௌனம் காரணமாச்சுன்னு மௌனம் பண்ணோம்னா அனுபவம் சொல்றாரு. ஒழுக்கம் தெரிஞ்சு எதை விடணும், எதை தொடணும், எதை நாம் எடுத்துக்கொள்ளணும், இதை விளக்கணும், இதுக்கு ஒரு சேர்த்தி விளக்கணுன்றதான் முடியும். இந்த பதிவுகளை எழுதிக்கிறவங்க கூட படித்து பார்த்து புரிஞ்சு முடியும். ஒன்று வாக்கு, இல்லை வழி, ரெண்டு மூலமாக தான் விளக்கம் தெரிய முடியும். விளக்கம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சு உண்மை எடுத்துக்கிட்டு நான் இன்மையை வந்து அதில் சொல்லிடலாம். அந்த வயசுக்கு கொஞ்சம் பேசதான் தெரியும். கழகம் பிறந்தாருன்னா பேச்சையும் கழகம்னு சொல்றாங்கன்னா ஒரு முக்கியமான பொருளுக்கு தெரிய மட்டும் என்ன ஒன்று கேட்க முடியாது, தெரியாது, ஒரு அளவு தெரிய புரியாது. அது கலைக்கு பரிபாஷைகளில் விளக்கி சொன்னால்தான் அந்த உண்மையை உணர முடியும். ஒவ்வொரு விதமான வார்த்தை கொடுத்து அந்த உண்மை விலகலாம். அர்த்தம் பேசிடுறோம் அப்படின்னு சொன்னா பேசிட்டு திரும்ப அது தப்பா சரியான அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு வெளியே தெரிஞ்சுக்கணும். இல்ல குருநாள் மூலமாகவோ சட்டம் மூலமாகவோ சட்டம் பண்ணி விட முடியல. தெரிஞ்சு கொண்டு உலகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பேசக்கூடாங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஒன்றுமே சட்டங்கள் செய்யக்கூடாது, பெரியவங்க தொடர்பு இல்லை, உண்மை ரகசியம் தான் இருக்கோம்னா நமக்கு அது புரியாது. எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு புரியாது. அதை வாடிக்கும். இப்போ அது முதல்ல அது சட்டம் இருக்குது. மகன் தொடர்புனா தான் அந்த சட்டம் கேட்க முடியும். என்ன செய்யணும், வீட்டுக்கு நடக்குங்கிற மாதிரி வர தெரியும். அதுபடியே ஒரு வார்த்தைக்கும் போது 4 இல்லை, ஒரு வாரம் சொல்லலாம். அது பருமாடு, இடமாடு, காலமாடு, இப்படி விளக்கம் முடியும். அப்போ விளக்கம் எது மாடும் சொல்லும் போதும், பசு மாடும் சொல்லும் போதும், காளை மாடும் சொல்லும் போதும், கண்ணுக்குட்டியும் சொல்லும் போதும் இது மாடம் தான் சொல்லுவோம். மாடுகள் ஒன்றுதான். ஆனால் அந்த தோற்றம் வெவ்வேறு மாறுது. காளை வேறு, பசு வேறு, இவங்க வேறு, கண்ணு வேறு, தோற்றம் வெவ்வேறு மாறுது. தோற்றம் மாற போய் தான் அந்த வார்த்தையும் மாறுபடாது. அப்போ மாறுபடாகக்கூடிய தோற்றத்தை விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த வார்த்தை சொன்னால் நல்லமாக ஏற்றுக்கொள்வார்கள், எது சொன்னால் நல்லதுக்காக தூரமாக ஏற்றுக்கொள்வார்கள் தெரிஞ்சு சட்டத்தை கட்டாக்க முடியும். இருபத்து பேசாது என்னன்னா வந்து இந்த சூழ்நிலை என்பது இந்த சுசுறுப்பு அது பேசாது. காளை மாடு சொன்னா அது காமத்து புரியுது அப்படின்னு சொல்லாரு. கண்ணுக்குட்டின்னா அது வளர்ச்சி ஆகலை அப்படின்னு சொல்லாரு. அது மாதிரி சொல்லலாம். அது கொஞ்சம் பால் சொல்லுது, இல்லை சாதுவான பிராணி. அதுக்கு இந்த மூர்க்கமான குணம் உண்டு. இது மாட்டுக்கோ காலங்களுக்கோ கண்டுபிடி
விளையாட்டு போய் துண்டி விளையாடுமா கட்டு கலங்காது, காலை மட்டும் தங்காது, எது மாதிரி தங்காது, எது மட்டும் மற்ற மாதிரி சும்மா இருக்கும். அப்போ இது ஒன்று தான் குருமணவரையில சிறந்ததுங்கிற மாதிரி நாடு வெளிப்படுத்தி இப்படியா கடகம் பிறந்தா நியாயம் பிறகும்னா அந்த வார்த்தையானது எந்த வார்த்தை சொன்னால் யாரை சொல்லலாம், சொன்னால் பொருந்துமா எந்த விளக்கம் கேட்டு தெரிஞ்சது கடகம் பிறந்தா நியாயம் பிறக்கும் சட்டங்களை கேட்டுக்கிறதோ, மகன்மா கேட்டு புதாரணமா கேட்டுக்கிறதோ திரும்பவும் விளக்க கேட்கலாம். புரியல எதுக்காக சொல்றீங்க காரணம்னு கேட்டாச்சுன்னா அவங்க விளக்கம் தான் போடுறாரு. இப்போ சொல்லி விளக்க முடியாததுக்கு அப்புறம் முடிஞ்சு வரும். அப்போ இந்த கலகம் வந்து நியாயம் பண்ணதுக்கப்புறம் வெளியே வரணும்னா பாதுகாப்பு இருக்கும். அந்த அதிகாரமான வார்த்தை வராது. நம்மளே பேசாம நம்ம மட்டும் இருக்குவோம். இதுக்கே அதை அழக தேவையில்லை. நம்ம மட்டும் அப்படி வேலை வந்துக்கலாம். அப்படி மௌனம் காக்கிறது தான் பிறகு மௌனம் காடுங்க. அப்படி மௌனம் விட்டாலும் இந்த வார்த்தையுடைய மழைதான் குறையாது கேட்குறது. இதுதான் 42 மட்டும் சொன்னான். எப்போது இயம்பல் மௌனமாகி கற்பூர பொறுமையாகி எப்போது சூழலும் பலனான என்று சொல்லும்போது இந்த காலம் நிறைய சொல்லலாம். மௌனமாக இருக்கக்கூடியது இந்த மௌனம் காரணம் என்பது கடகத்தை ஒன்று கொண்டு தெரிந்து கொண்டு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். பேச்சு வழக்கத்தினால தெரிஞ்சு கொண்டு அப்புறம் ஆரம்பிச்சோம்னா அவன் மனம் ஏற்றுக்கொண்டு அது தெரியாதபடி நீ இப்படிதான் பேசணும்னு சொன்னா ஏன் பேசணும் அப்படியே கேட்கக்கூடாது. விழுந்தாலும் தான் கேட்கணும். விவரம் தெரியுங்க. விவரம் தெரிகிறது இது மீண்டும் கொண்டு கேட்டு புரிஞ்சுக்கிறது கலகம். எப்பயுமே கலகமாக இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அப்படியே அனுமதி ஒண்ணு இல்லை. நீங்க வாழ்ந்துட்டா விலைவாசலா இருக்குது. விலைவாசல் வினைக்குரிய வாசல் தான். புண்ணியாவதையும் அந்த வார்த்தைலாம் நடக்குது. உலகமே வார்த்தைகளானால் இந்த உலகம் இல்லவே இல்லை. நம்மளும் பிரபஞ்சம் கூட இருந்தாலும் கூட வார்த்தை பயன்படவில்லையானால் புள்ளி வந்து ஒரு சொல்ல ஒரு கேட்க ஏன்னா உலகம் இல்லைன்னு சேர்த்து சொல்ல முடியாது. உலகம் இல்லைன்னு சொல்லலாம். இதுதான் பொண்ணு வந்து பொண்ணு மண்ணா இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அது ஆடுவது ஓடுவது கொடுப்பது வாங்குவது பேசுவது இதெல்லாம் பார்க்கும்போது அது பொருள் இருக்கு. அந்த பொருளை அர்த்தமாக இருக்கணுமே தவிர அனர்த்தமாக இருக்கக்கூடாது. உட்பிரயமாக தோற்ற குணங்களாக யார் சொன்னாலும் எந்த வாரம் சொன்னாலும் அதை மாற்றி பிடிக்கிறது பழகணும். நன்மையாக மாற்றி பிடிக்கிறது எப்படின்றோ அதை மாற்றி பிடிக்கலாம். தீமையாகவும் தோஷமாகவும் குதர்க்கமாகவும் தவறுகளாக வேண்டி பார்த்தோம்னா நம்ம நினைச்சு போவோம். அது அவங்களே குழப்பறோம். அவங்க குழப்பறாங்க குழம்புது நம்ம கண்டிப்பாக விட்டுக்குவோம். இந்த வார்த்தை தோஷம் வார்த்தை செய்யும்போது நம்ம விட்டுக்குவோம். வார்த்தை வந்து தெளிவாக இருக்கணுங்கிறாங்க. இந்த பேரக்கூடிய வார்த்தையானது அவங்களும் பாதிக்கக்கூடாது நம்மளும் பாதிக்கக்கூடாது. பேரப்பட்ட வார்த்தையும் இல்லை ரொம்ப சாதுவாகவும் அமைதியாகவும் இந்த முறையில் படிக்கணும்னா உலகம் சொந்த ஒன்றாக உலகம் நமக்கு எவ்வளவு பயன்படுத்தாது. பிறகு வார்த்தையானது அர்த்தம் மாறுபட்டு அகற்றமா போச்சு சொல்லுவாங்க. தப்பான வார்த்தை வந்ததுன்னா நம்ம தான் கிடக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவோம். எந்த வார்த்தை எவர் சொன்னாலும் சரி உடனே அர்த்தம் கண்டுக்கூடாது. இன்னும் பொறுமையாக நிதானமாக என்ன அர்த்தம் பாரு. பார்க்கும்போதும் சரியான அர்த்தத்தை பாரு. தப்பான குற்றமான தோஷமான அர்த்தத்தை பார்த்தாரு. அப்படி நல்ல அர்த்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே நீ ஏற்றுக்கொள், அதே திரும்பி சொல்லு. அனர்த்தமான வார்த்தையை நீ என்னாது நீ பேசாது.
நீங்க சொல்றப்ப கேட்க முடியுதுப்பா, புரிஞ்ச மாதிரி தெரியுது. அதாவது மடல் பிடிக்கிறப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ அந்த உணவு இருக்கிற மாதிரி இருக்கும், கட்டுப்பாடு இருக்கு. அப்புறம் திரும்ப அதுலேருந்து வெளியே போயிடுறாங்க. போனதே தெரியாத அளவுக்கு போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஆகி அப்புறம் தான் திரும்ப நம்ம பழைய நிலைக்கு திரும்புறாங்க. மாட்டிக்கிறோம். தொழில் சம்பந்தப்பட்டது, குடும்ப சம்பந்தப்பட்டது, பெருத்தப்படி பாட சம்பந்தப்பட்டது, அவங்ககிட்ட பேரம் இருக்க முடியாது. அந்த பேச்சை குறைக்க முடியாது இல்லையா? தொழில் பார்க்கப்பட்டதையோ தொண்டு சம்பந்தப்பட்டதையோ சொந்த கொண்ட பாத உறவோடு இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளோ கண்டிப்பாக குறைக்க முடியாது, மறுக்க முடியாது, முடியாது. ஆனால் அந்த பேச்சு வர்றதுக்கு முன்னால குருவந்தைய சொல்லுங்களையோ பகவான் சொல்லுங்களையோ சர்தார் பண்ணவோ பிடிச்சிருந்தேன். 2 நாளோ இங்கிருந்து பேச வேண்டியது. என்ன வாட்டி பேசணுமோ அங்கிருந்து என்ன வாட்டி வரணுமோ இன்னும் திட்டமிட்ட காரியம். இங்கிருந்து வரக்கூடிய வார்த்தையும் தின விதிப்படியே வரும், அங்கன் வரக்கூடிய வார்த்தையும் தின விதிப்படியா வரும். அப்படி அந்த விதிப்படி வரக்கூடிய வார்த்தை மோதத்தான் செய்யும். சர்வமான இல்லை, அந்த மோதத்தான் செய்யும். அது யாரும் பொறுப்பில்லை. விதிப்படி வருது, அங்கே வருது, அது நீயே கட்ட நீயே கட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு பேசணும்னா ஒன்றும் படிக்கிறது. அர்ப்பணம் பண்ணாதபடி தேவத்தோடு ஆத்மாவோடு நமக்கு நியாயம் தெரிஞ்ச மாதிரி பேசணும்னா கண்ணி மாட்டிருக்கோம். பேசிதான் அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் தான் வருத்தப்படுற மாதிரி அதுக்கு திரும்ப போட்டாதான் வழிதல். இப்படி முதலே ஆரம்பத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு கூட்டம் வருது பேச வேண்டிய இருக்குன்னா 2 நாள் நிறைய பேச வேண்டியது. பேருந்துன்னு வார்த்தை வரும், அது வார்த்தை வரும், என்ன வார்த்தையும் சொல்ல முடியாது. அது தின விதிப்படி வந்து வரக்கூடிய வார்த்தையானது 2 வார்த்தையானது நீயே பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை, ஞாபகத்துக்கு பொம்மை தான். இது அர்ப்பணமா பண்ணிட்டு போய் ஆரம்பிச்சோம்னா நம்ம கடுப்பா பண்ணிடுவான். நிறைய பேர் கட்டுப்பாடு பண்ணவோ அவரை விலைக்கு விடவோ இன்னும் சாதுவா பேசவோ அவனை கும்பிடாமல் இருக்கிறதுக்கோ அவன் பார்க்க முடியும். அவனை கற்று ஏற்றுக்கொள்ளாதபடி நாம போய் ஆரம்பிச்சோம்னா நமக்கு காற்று தரமாட்டேன். அதை பொறுத்து நம்மளும் போகுது. சர்வார் படங்கிறது அவ்வளோ ஒரு அதீதமான ஒன்று. பேசும் போதோ செய்யும் போதோ கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ ஊருக்கு 2 நாடுதான் போய் கொடுக்குறோம். இது ஒன்று கொடுக்குறான், நேற்று வாங்குறோம். இது ஒன்று நீ கொடுக்குற ஒரு கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் கொடுக்கல, அவன் முடியாது, நீ கொடுக்குற கண்ண கண்ணப்பட்டு கொடுக்குறத வாங்குறோம். என்ன அர்ப்பணம் பண்ணி வாங்கவோ அர்ப்பணம் பண்ணி கொடுக்கவோ அர்ப்பணம் பண்ணி போகிறதோ வீட்டுக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம், அங்கே அர்ப்பணம் பண்ணி அங்கே எது தொழில் சாப்பிடணுமோ குடும்பமோ குருவம் எங்கே போகிறோம் போகும்போது நீயா நடத்தி கொண்டு வர நாம் இல்லை. நாம் எப்பயும் பொம்மை தான். இதுக்கு விட்டு புண்ணிய பாவமோ நாமகங்களோ இன்பங்களோ அதிகம் பொறுப்பு இல்லை. இல்லை நீயா பொறுப்பு. நீங்கிற எல்லாம் நீங்கிற வார்த்தையை பிரியம் மன்னித்து போயிட்டோம்னா அந்த 2 தரங்கள் இருக்காது. அந்த காரியம் நடக்கிறப்போ ஆனந்தமா இருக்குங்களா? ஒருவேளை அந்த காரியம் நடந்துருக்கு அப்படின்னா வருத்தம் வார்த்தையாலேயே செய்வாலே கொஞ்சம் தரப்படலாம். அந்த மாதிரி வரப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏன் நடக்கணும் ஏற்றுக்கணும், முடிஞ்சாலும் ஏற்றுக்கணும். முடிஞ்சாலும் பகவான் திருவரம், முடியாவிட்டாலும் பகவான் திருவரம். இந்த மாதிரி கவனக்குறைவா முடிஞ்சு வச்சோம். இந்த மாதிரி முடிச்சாலும் பகவான் முடிக்கிறான், முடிக்காம கெடுக்கிறாங்க அவன் தான் இருக்கிறான். முடிக்கிறப்ப தெரியுமா நம்ம செய்யலாம் பாத்தீங்கன்னா நல்லா பேசுப்பா, முடியலப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம பேசுறது தேவை. அங்கேயும் அங்கே ஒரு சர்வாபணம்னா எல்லாம் முன்னாடி கொடுக்கணும். காரணம் நான் வயசுல கடவுள் நான் வயப்படிக்கிற மாதிரி அப்படி இன்பங்களை மாற்றி பார்த்தோம்னா நம்ம சரி. சரி அப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஒரு தவறா பேசி அவங்க முன்பட்டு நம்மள ஒரு தவறத்தை பேசி நம்ம முன்பட்டு இருந்தோம்னா அந்த காரியம் முடிக்க உதவிடும்.
ஒரே நம்ம விலக பிறகு வேற திரும்ப நின்று நேரம் வார்த்தை பேசி திரும்பிடக்கூடாது. தலையிடலாம். தலையாட்டு கொண்டு சில நாடுகள் என்ன பேசினான், அவங்க என்ன பேசினான், பேசி கரெக்டாக நீதான் நான் இல்லை இந்தியா உணர்ந்தான். இந்த மாதிரி தவறான வார்த்தை, குற்றமான வார்த்தை, பகையான வார்த்தை, பாவமான வார்த்தை இதெல்லாம் இருப்பது ஏன் முடிவு பண்ண உணர முடியும். முன்புலகம், முன் இருப்பு, முன் இயக்கம் இந்த முடியும்னு தனியாக இருக்கும்போது ரெண்டு நாடுகளில் அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா இந்த செய்தது நீ பொறுப்பு இல்லை. நேரம் எடுத்துக்கணும். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ திரும்ப வந்து அதை தனியாக அதோட வந்து சுற்றுவாங்க. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக சாதனை முடிச்சு போடும். ஆரம்பத்திலே ஒவ்வொரு நாளையும் அதை செஞ்சு முடியாது. அதெல்லாம் காலையிலே ராத்திரியும் சொன்னாங்க. அதெல்லாம் எந்த பண்றது ராத்திரி படுக்கும்போது பண்ணிடுச்சுன்னா மற்ற எடுப்படை காலங்கள் எப்பயும் பண்ணிட்டு தேவையில்லை. இந்த சம்பந்தமா நம்ம நடந்தது தனியாக துக்கமாகி போச்சு, ஒரு கலவை நடந்தது, அது நல்ல பண்ணிக்கலாம். வேறு இயல்பான நடக்கக்கூடிய கர்ம காரியங்களை பற்றி என்ன தேவையில்லை. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவன் தான் பொறுப்பு. மனம் பொறுப்பு, மனதுக்கு அந்த அம்மாவான மாயா பொறுப்பு, மாயாவுக்கு பகவான் பொறுப்பு. நானும் எந்த காரியம் பொம்மை தான். 2 பாடல் சொல்லுங்க. 36, 40 இயற்கை மட்டுமே மன்னன் இல்லை, கருத்துக்களை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு ஓரம் பண்ணி மாடு அசு போடணும். ஏன்னா தனிமதி இருக்கும்போது அந்த கருத்துக்களை மட்டும் இணைந்து பார்த்தோன்னு போகும். இல்லை பாடல்லையே கருத்து நல்லா படியுது, பாடலே திரும்புதுன்னு எழுதிக்கலாம். மனப்பாடம் ஏற்படுத்தினா அந்த பாடலே திரும்புது இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பரமாக்க போகிறோம். இதே மாதிரி இந்த பாடலுக்கும் இந்த பாடல் காட்டினா எல்லா பாடலும் பரமசமாக இருக்கும். ஒரு மாற்றம் இல்லை. இதுக்கு எப்படி இப்போ அந்த 32வது பாடலுக்கு வந்து இப்போ குருநாதர் வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. தரிசனம் பண்ணா போகணும். இப்போ குருநாதர் வந்து எல்லாத்துலேயுமே குருநாதர் பாருங்க வந்து குருநாதர் அப்படின்னு இன்னொரு சித்தமாக உணர்வுன்னு தெரியுதுப்பா. அது குழப்பா இருக்குப்பா. உணர்வுல வந்து எல்லா ரூபத்திலையும் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுதுப்பா. ஆனா சமயத்துல இந்த மயக்கத்துல வந்து மாற்றம்ப்பா. யாருக்கு உணர்வு அந்த குழப்பம் அப்புறம் திரும்ப அதுக்கு நீங்களே வளர்க்க திரும்ப பழையபடி போயிட்டு வருதுப்பா. நிறையா வந்து நிற்க முடியும். முக்கியமா என்ன இருக்கணும்னா ஜீவனுக்கு நம்முடைய 2 மணிக்குள்ள அது எல்லாரும் அதை ஜீவனுக்கு பெற்று விட்டாய் சொல்றாரு. சந்தை வேண்டாம், நடக்க வேண்டாம், பெற்று விட்டாய், இறந்து விட்டாய், என்ன முடியும், எதிர்பார்த்தே இருக்கிறாய், நீங்கள் சத்தியவாசம் சொல்றார். இப்போ அது வந்து அமித்தமான வார்த்தை இல்லை, சந்தேகமான வார்த்தை இல்லை, அந்த மயக்க காட்டுகிற வார்த்தையும் இல்லை, கஷ்டமான வார்த்தையும் இல்லை. சத்தியவாசம் சொன்னார். இந்த வார்த்தைக்கு விளையாடி கொண்டோம். இப்போ நாம் ஜீவனத்தினே இந்த மாதிரி ஒரு சில விருந்திருக்கணும். அதே மாதிரி நம்முடைய வீட்டுக்கு போட்டு அனுப்பி இந்த பாடம் செய்யப்பட்ட அனுபவம் இருக்கு. நம்முடைய உலக மக்கள் சொல்றது இதை காலம் பண்ணப்பதான் சொல்லுவது. இந்த காலம் பண்ணக்கூடிய பாடம் பண்ணக்கூடிய அன்புகளை மாத்திரம் ஏற்றுவோம். ஏற்றுக்கொண்டு அவரும் ஜீவனத்திலே அடுத்து ஒரு பார்க்கும்போது அது வந்து வேறு. அது நம்முடைய வழிபாடுகளோ மற்றபடி அவங்களுடைய செயல்பாடுகளோ வேறு. ஆனால் அவருடைய தேவையில்லை. அப்போ ஒரு 50 பேர் பார்க்கணும் நண்பர்களை உதாரணத்துக்கு எல்லாரும் ஜீவனத்தில் தான். அதையும் ஜீவனத்தில் தான். ஜீவனத்துனா ஒண்ணுதானே, 2 நிலையே இல்லையே. எங்கும் நிலையில் பகவான் ஒருவனே, எங்கான நிலையில் பரம் ஒன்றே. அப்ப ஒன்றே ஜீவனத்துக்குரிய லட்சணம். அப்ப ஒன்றுதான் அவர் நடந்துக்குள்ள அந்த பிரிவு தான் பார்க்கிறோம், அது ஜீவனத்தை தான் பார்க்கிறோம். அது அந்நியர்களுக்கு தேவையில்லை. அந்நியர்கள் அதுக்கு வெறுக்க கூடாது. அவங்க பேசுறாங்க, தியானம் பண்றாங்க, வழிபாடு பண்றாங்க, அவங்க நம்ம வழி வர மாட்டாங்கன்னு அவங்க வெறுப்பு ஒதுக்க தேவையில்லை. நம்ம இயங்கணும். 50 பேர் இருந்தாலும் 50 பேர் ஒருவரே, 2 பேர் இல்லை. உணர்ந்தானே உணர்ந்துருக்கான். 50 பேரும் உணர்ந்து ஒன்றுட்டான். அப்போ ஒன்றா இருக்க முடியும், 2 இருக்காது. அப்போ 50 பேரும் தூரத்துக்கு வெவ்வேறு வர இருப்பு சார்ந்து ஒருவன் தான்.
நாமளும் பேர் இந்த ஊரில் நாமளும் பேரும் இருக்கலாம், ஆண்டும் பேரும் இருக்கலாம். அது இருப்புத அது அந்நியே தோன்றாத அருந்தாகர் அறிஞர் அந்தவன் நிர்ணயிக்க மாற்றத்திற்கும் அறம் மேலாகும். அதுவும் அறிவு இந்த விதம் வேண்ட பரிணாமத்தோடு அந்த நிலை பெறுவது இப்ப கடினம். ஆனா அந்த சிவரகசியம் பெறக்கூடிய ஊரை பாரணம் பண்ணக்கூடிய அன்பு மட்டும்தான் அவங்க பெற்றாங்க தவிர மற்றவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அவங்க இயக்கத்துக்கு ஒத்து வரும். அந்த வேதாந்த பாடம் வேற பாடங்களை படிச்சு ஜீவனத்துக்கு வரக்கூடிய அன்பு பண்ணாங்கன்னா அந்த இயக்கத்துக்கு ஓட்டாலும் அவங்களுக்கு ஒத்து வரும். அது ஜீவனத்தை எடுக்க உண்டு. அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஆயிட்டாங்க. ஆனா அந்த வழிமுறை வேறு. சென்னை போறவங்க சைக்கிளும் போகலாம், கார்லையும் போகலாம், பிளைட்லையும் போகலாம், நடந்தும் போகலாம் இல்லையா? ஆனா அவங்க போற மாதிரி வேறு. அவங்க அவங்க எதுக்கு தேவையில்லை. எதுக்கு தேவைன்னா படிக்கும் தேவையில்லை. அவங்க இல்லைன்னு நெருக்கும் தேவையில்லை. எல்லாவற்றையும் இரண்டு விட்டுட்டோ விட்டு ரொம்ப அண்ணா ஒன்று பார்த்து செய்வாங்க. எல்லாம் புரியுதுன்னு அப்பா பண்றீங்க. சில விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு தொடர்புன்னு நம்ம காந்தியா இருக்காது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நாம எங்க இருக்கிறோம்? நமக்கு இருக்கு எது? நான் தப்பு பண்ணவில்லை, நான் தவறு பண்ணவில்லை, நான் ஜீவன் தேவையிட்டேன், நான் வந்தேன்னா கண்டிப்பா நீ அப்படிதான் பண்ற. எங்க பெறவே இல்லை. அகங்காரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆதிக்கம் இருக்கு. அதனால நீ 10 30 ஆகிவிடும். நாம் வென்றுவிட்டோம், நாம் ஆகிவிட்டோம், நாம் அவங்க குழந்தை, அவனுக்கு தெரிந்ததே இல்லை. அவனே நாமே அவன், அதுவே நாமே அது. நாமும் வாட்டு வந்ததுன்னா கண்டிப்பா அகங்காரம் தேவை இல்லை. நான் வந்தது கண்டிப்பா அகங்காரம் உண்டு. அவருடைய அதிகாரம் ஆதிக்கம் எல்லாம் சேர்ந்து நான் இல்லை கண்டிப்பா அந்த அகங்காரம் தேவை. நாம் சொல்லும்போது ஒவ்வொரு கேட்டுக்கிறோம், அவனே ஒன்னா கேட்டுக்கிறோம். நாம் நம்ம 2 பேரும் ஒன்று நினைஞ்சிருக்கனால அவர் வந்து தீவு இல்லாத ஒரு பரசுரம் இருக்கிறதுனால இந்த வேர்வேஷம் வந்து அவன் சேர்த்து வச்சிருந்த மாதிரி நம்மளுக்கு சீர் வச்சிருந்தாலும் போது அது உடனே ஒரு அவசியம் கால் பண்ணிப்பான். எப்படி ஒன்றா இருந்து அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தது, பவர் கம்மியாக இருந்தது. விரும்பும் கடையில் அவனை ஆக முடியும். அவனுக்கு கூட ஜலம், அவன் சுண்டு ஜலம். ஜலத்தில் இன்னும் பேரம் இல்லையே, அவனும் நம்மளும் பேரம் கிடையாது. ஆனால் சொம்புலையும் குடலையும் பேரம் உண்டு, அளவுக்கு பேரம் உண்டு. அது நமக்கு தோஷம் இல்லை. அது வந்து இருந்த மாதிரி மறையிறது தான், இது வந்து இருந்த மாதிரி மறையிறது தான். ஜலம் எப்பயுமே நிச்சயமா இருக்கக்கூடியது. இது அந்த ஒன்பது பார்த்து கிடைக்கும் போது அகங்காரமாக அளவற்ற அறிவு உள்ளவன், மிக பிரபாவம் உள்ளவன், அலங்காரம் ஏற்பட்டவன் போது அது ரொம்ப ஒரு யோசிச்சிடுவான். ஏழாத்துக்கு மேல எதுவும் ஏழாக வந்தானேங்கிற மாதிரி நான் அதாந்திடுவான். இந்த நானும் வேண்டாம், அது அவன் வேண்டாம். 2 சமபாவம் பாகுடி பாரம் வந்துடணும். சம பார்த்தீங்கன்னா விசிஷ்டாத்வைதம். சம பார்த்து 2 ஒன்னாக்கி அவனையும் வந்து நானும் வந்து அந்த ஒன்னா சத்தியம் வரும்போது அத்வைதம். நானும் வெள்ளி பகவானுக்கு அந்த மாதிரி ஐக்கியப்பட்டிருக்கும் போது கர்மவாதி எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தில் குற்றங்களையோ கட்டுப்பாடோ பழிபாவமோ இது நடந்து வரும்போது அவனை சேர்த்த தன்மையினால அந்த சோறு போனாங்க. அவனை சேராதபடி நான் செய்தேன், நான் தான் செய்து விட்டேங்கிற மாதிரி இந்த ஜீவ கட்டுத்தோடு இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம மாட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு அம்மா வந்திருந்தா, ராதேகிருஷ்ணா அடியன்னு உள்ளதான் வந்தோம்ப்பா. இங்க கும்போணத்துல இருக்கோம், ஆழ்வார் திருமணிஷி ஆழ்வார் பக்கத்துல இருக்கோம்ப்பா.
அமுதன் 6ஆம் சொன்னதிலே நேரப்பன திருமணிஷாழ்வார் போட்டாங்க சார். ஜூன் 3/11/2015. ஆமா, 1.5 வருஷம். அப்பா வெத்தல் வடம் அப்பெல்லாம் கொடுத்துருந்தோம். இப்ப கல்யாணங்களுக்கு கூட மழை போயிட்டு இருக்கோம். அப்பா அசிஸ்டன்டா பாராயணம் பண்றது, ஸ்லோகம் சொல்றது, அதுல கிடைக்கிற வருமானம். இது நம்ம நாமத்திலேயே கிடைக்கப்பட்ட என்ன வந்திருந்தது, அது தோஷம் இல்லாத ஒரு பொருளா இருக்கும், தோஷம் இல்லாத ஒரு பயமா இருக்கும். அதுவும் அங்க அன்பின் குடியில அப்பா ஆசீர்வாதம் ஆனதுக்கு அப்புறத்துல என்ன அப்பா இவனுக்கு பிழைப்பு ஒரு இதுவா அமைஞ்சுன்னு வந்துருக்கு. வாடகை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் உன்னுடைய நம்பிக்கையும் இந்த வைராக்கியமும் நீங்க சேர்த்து பக்தினா காரணம். இது மாதிரி பண்ண போறான் அப்பா. நாராயணன் பார்த்துப்பான்னு அனுகிரகம் பண்ணது அப்பா தான். ஒரு நாளும் பார்த்து பண்ணு, அவன் தான் பாத்துருக்கான். இதான் இந்த பார்க்க போறேன். நாமத்தை பண்ண கட்டிக்கிட்டு உதவாது இல்லையா? எதுக்கு உதவாது? அவன் தான் சத்தியமானவன். சத்திய சங்கல்பன். சத்திய சொல்லணும்னா அவரும் தான். அவன் நாம சொல்லி காரியம் பண்ணி சொல்லுவானே சொல்லிடுங்க. அவன் பெரிய சின்ன வார்த்தை அவன் சொல்ல போறான். ஆனா அந்த பாலைவனத்தில் நிழல்தரும் மரமா இந்த மட்டும் கிடைக்கிறதுப்பா. வந்தான் இலைப்பாறை பண்ணக்கூடிய வந்தான். இலைப்பாறை பண்ணிக்கொண்டே அந்த மரத்தை பற்றி கோயில் சொல்லக்கூடிய வந்தான். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். 2 பேரும் ஆத்தரிக்கச்சே இந்த மாதிரி வருமானம் வந்தாலும் பொருளை தான் வந்தாலும் பகவான் திருவடியில வைக்கச்சே நினைச்சுப்போம்ப்பா. தோண வைக்கிறார் பெருமாள். அப்பான்னு நினைவு வரும்பொழுது அந்த வினாடி மனசுக்குள்ள ஸ்புரிக்கிறதப்பா அந்த ஒரு ஆனந்தம் அவன் திருவடின்னு. மற்றபடி எல்லா நேரத்தையும் அது கூடி வருது இல்ல. ஆனா சில நேரங்கள் மனசுல பகவான் தோண வைக்கிறான்ப்பா. இந்த எண்ணங்கள் பெரிய சாதனை. அதனால மறக்காம இருந்தா போதும். அடியே வியாபார ரீதியா போனா இவ ஆத்துல இருக்கும்போது சொல்லுவா, வந்தாவிட்டு இந்த மாதிரி படிச்சேன் புஸ்தகம், அதுல இந்த மாதிரி தோணித்து அப்பா எழுதிருந்தா அப்படின்னு வந்தவொன்னு சொல்லுவா. கேட்டுப்போம், அம்மா நீ ஏன் படிச்சுட்டு இருக்கியம்மா, நம்ம இந்த மாதிரி போயிட்டு ஒரு நேரத்துல வந்தவொன்னு சொல்றியே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். அப்புறம் லௌகிகமா இருந்தாலும் அடுத்த வினாடி நினைச்சுட்டு இருக்கும்போது ஒரு வினாடி கண்ணுல ஜலம் வரும். அப்பாவை எப்ப பார்ப்போம், அப்பாவோட தரிசனம் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா கருணை கூட்ட எனக்கு இவங்களுக்கு அடியவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க அப்பா. இன்னைக்கு அப்பா இங்க வரப்போறான்னு தெரியும். ஆனா அப்பா தரிசனம் ஆணுமே நம்ம இங்க இருக்கமே கும்போணத்துல பக்கத்துல பெருமாள் கொண்டு வச்சுட்டு இருக்காரு. தரிசனம் ஆணுமே நினைச்சுட்டு 2 பேரும் நினைச்சுட்டே இருந்தோம்ப்பா. இன்னைக்கு கிருபை கிடைச்சதப்பா. அவன் கருணையில உங்களுக்கு தேசம் கிடைக்குது. அவன் கருணையிலேயே தேசம் கிடைக்கிறது. பக்த தேசம் தான் பகவான் முக்கியம். அவனே வருவார் தானே. முடியாதவன் பகவான் சுக தெரிகிறீங்க. உறவாதவன் சுக முடியாதவன் பகவான் சொல்லுறான். ஆனா அவனுக்கு அவன் ஒரு கறி வச்சிருக்கான். மாயா வந்து நிறைய வந்து போடுறான். பண்ணதுனால திரும்ப அவனுக்கு சேர்ந்து போகுது. இவனுக்கு பண்ண போவதில்லை. மாயா காரியம் பண்ணுது. மாயா பண்ண கருது இவனை இல்லை நீங்களாம் வந்து அவனை கொண்டாடுறீங்க. தாகசாந்திக்கு தீர்த்தம் கிடைச்ச மாதிரியும் செல்வம் கண்ட ஏழை மாதிரியும் மகாத்மா காந்தி சின்ன வயசுல பென்சில் தொலைச்சிட்டார் ஸ்கூல்ல. அப்புறம் போய் தேடி கண்டுபிடிச்ச உடனே அந்த பென்சில் கிடைச்ச உடனே புதையலை கண்ட ஆனந்தம் அடைந்தேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி நிலையில வாழ்ந்துட்டு இருப்போம் அப்பா. வார்த்தைக்கா ஸ்துதிக்கு சொல்லலப்பா, வார்த்தைக்கு ஸ்துதிக்கு சொல்லலப்பா. மனசால 2 பேரும் உணர்ந்து சொல்றோம். அவ பேசணும்னாலும் அடியேன்னு சொல்றேன். ஒரு நாளும் ஒரு வினாடியும் லௌகிகமா தான் பயின்று இருக்கு. ஆனா அந்த பெருமான உணர்லையேன்னு அந்த உணர்வு இருக்குப்பா, தெரியலப்பா. அதிகம் இருந்தாலும் கூட உணர்வு பரமாத்மா உணர்வு இருக்கிறதுனால வலிக்கிறதே இல்லை. பாதைக்கு கணவன் மனைவி குடும்பம் தொழில் இந்த மாதிரி லௌகிகமாக காட்டு நிலையலாம்.
இதுவாடி பெருமாளையே என்னையே இருந்தால் நீயே நீ இருந்தால் ஒரு பெரிய இல்லையா நம்பிக்கை சொல்லி பண்ணு அப்படின்னு பார்த்தா அது அவசியம் வேறு இதெல்லாம் தெய்வீகம் தான். அவசியம் தெய்வம் இடமே இல்லை. மனைவியும் மனைவியா இல்லை, கணவனும் கணவனா இல்லை, உறவு சுற்றங்களும் உறவு சுற்றமா இல்லை. ஆனால் அந்த மனைவிக்குள்ளும் ஒருவன் இருக்கிறான், உன்னுக்குள்ளும் ஒருவன் தான் இருக்கிறான். உங்க அண்ணா தங்கச்சி இல்லாத அவங்களும் ஒருவன் தான் இருக்கிறான். ரெண்டு பேரும் இல்லை. அந்த வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கிறான். அவ்வளவுதான். போட்டுக்கொண்டு உள்ள இருக்கிறான். நீங்க உள்ள உள்ளதை பார்க்க முடியல, ரோட்தான் பாக்குறீங்க, மேலே இயங்குறீங்க. அவன் என் கணவன்கிறார். பொய்காட்சி மயக்கம் அவனை மறந்துட்டீங்க. ஒரு பையன் இருந்து அவனுக்கு ஒரு 20-22 வயசு ஆட்டி வச்சுக்கோ. பையன் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஸ்கூல்ல நாளும் போட்டுருக்காங்க, வெளியே போறீங்களா? இப்போ 2 பேரும் நாங்கள் 2 பேரும் பார்க்க வரண்டா அப்படின்னு 2 பேருமே பார்க்க போறீங்க. போகும்போது என்னடா வேஷம் போட்டுருக்கு நீ கேட்குறீங்க. அப்போ அவன் பெண் வேஷம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். இது வாங்க பார்க்குறோம் நின்று போறீங்க. இது ஸ்டேஜில் கீழே ஞாபகம் பண்ணிட்டீங்க. அவன் ஸ்டேஜில் நடிப்பான். அவன் ஒரு பெண்ணாகவும் இன்னொரு பையன் ஆணாகவும் குழந்தை நடிப்பாங்க. இது பையன் நிற்கும்போது ஸ்டேஜ் நிற்கும்போது பையனை பார்க்க பொண்ணை பார்த்தியா? மகன் தான் பார்ப்போம். எப்படி பார்ப்பேன்? காட்சி பொருள் பெண் வேஷமா அமையுது. ஆமா ஐயா, பெண் வேஷமா தான் பார்ப்போம் ஐயா. உணர்வு சொல்லுது, உணர்வு மகனா உணர்வு. ஆமா அப்பா, உணர்வது வேறு, காண்பது வேறு. ஆமா அப்பா, இதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாமா? உணரலாம் இல்லையா? பெரிய காரியம் ஒண்ணு இல்லை. அந்த வேடம் போட்டு அவன் தான் ஆடலாம். அவனெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் கிருஷ்ணனானாலும் சரி, அயோத்தியனாலும் சரி, பக்தனானாலும் சரி, காமனானாலும் சரி, அந்த வேடம் போட்டுன்னு ஆடுறான். வேஷம் புண்ணிய பாவத்துக்கு வேஷம், புண்ணிய பாவத்துக்கு வேஷம். புண்ணியத்தை போட்டு நடிக்கிறான். நீங்க நடிக்கும்போது நடிப்பதான் பாக்குறீங்க. என்ன செய்தானே, அவன் செய்தானே பாக்குறீங்க. அவனுக்கு ஒரு இருக்கானே, அவன் தான் செய்தான். அப்படி உணர்ந்தீங்கன்னா உணர்வு கண்டிப்பா உணர்வு தான் பகவானுடைய நிலை. காணக்கூடிய காட்சி உலக நிலை காட்சி. அப்ப 20 பையனானவன் 20 வருஷமும் உள்ளே இருந்து பகவான் இருக்கு, அவனை காணலை. இவ்வளவு நாடகத்தை பார்க்கும்போது பையன் மறந்துட்டியே, பையனை காணலையே, மறக்கல உணர்வு இருக்குது, பையனை காணலையே ஒரு நாள் இல்ல. அப்ப 20 வருஷம் கூட இருந்துட்டானே, பகவானே இருந்துட்டானே, அவனை ஏன் காணலை? கொஞ்சம் மாற்றி பார்த்தா போதும். இப்படி வேஷத்தை கண்டு மயங்கி பண்ணுங்க. நல்லவன் கெட்டவன், நான் இது பெண், இது குழந்தை, இது படித்தவன், படியாதவன், பேசப்பட்டு அதையே பேசி அதே விடம் கொடுத்து அதே கேட்டு அப்படி கேட்டுக்கோங்க. எந்த விளையாடியும் எல்லாத்துக்கும் ஒரு வந்துக்கிறானேங்கிற மாதிரி ஒன்று இருந்தா போதும். இதுதான் பரமாத்மா பற்றி சொல்ற பெரிய காரணம் தான். வெளிவேஷம் வயக்கத்தினால அந்த பரமாத்மா புத்தி தோன்ற மாட்டேங்குது, தேகத்தை புத்தி தோன்றுது. தேகமே நான், இது என் மனைவி, என் குழந்தை, என் கணவன், என் அண்ணா, என் தம்பி. எந்த சரீரத்தை என்னன்னு பார்க்கறோம், கெட்டு போறோம். சரீரத்தை பார்க்காத எப்படி? அதுக்குள்ள பகவான் இருக்கானே, நமக்கு போசனம் முடியாது. இவனாலும் நாயனா, முருகனா, சிவனா, கண்ணனோ, ராமா, ஏதோ ஒண்ணு திரும்ப தான் இருக்கார். அப்படி நம்பிக்கையான போதுமே. பழக்கவழக்கனால சாமானியம் வராது, திரும்ப அபிதமான வருமே. நீ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சா BA மேல போறீங்க, முதல்ல மேல போறீங்களே. அப்ப 5-6 வயசுக்கு படிக்கும் போது இங்க உள்ள பாடம் அங்க இதே நம்பர் தான் வருது, 1-9 வருது. 6வது 5 வருஷம் அங்க வருது, ABCD தான் அங்க வருது. அடுத்த பாடம் மாறும். இப்ப 2-4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க போய் BA படிக்க படிக்க பார்த்துருவார், எழுதிட்டு பார்த்துடலாம். அர்த்தம் புரியாது. அப்போ 10 வருஷம் படிச்சுன்னா அர்த்தம் புரிய முடியாதா? அப்படிதான் அவன் மட்டும் ஆராய்ச்சி நம்ம எல்லாம் பொம்மை தானே.
எவரும் கூட அடிக்கிறான், அவன் பங்கனான், அவன் எந்த சம்பந்தமும் இல்லை. உடல் இருந்தா போதும். நாராயணா. இதுல பகவானுடைய உபன்யாசங்கள் பண்ணு பகவநாமாவை சொல்லுங்க அப்படிங்கிறார். இடையில அந்த உபன்யாசம் பண்ண சொல்லிட்டு அதுக்கு ஒரு சம்பாதனை தரோம் அப்படின்னு அப்போ ஆசையில சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள நினைக்கச்ச பகவானுடைய மகிமைகளை சொல்ற அளவுக்கு நமக்கு எந்த யோகியத்தையும் இல்லை, இருந்தாலும் பெருமாள் சொல்ல வைக்கிற அப்படின்னு சொல்றோம். அப்பா அந்த அந்த அகந்தை இல்லாம நல்ல விதமா அமையா. நீ சொல்ல வைக்கிற அப்படின்னு சொல்றான். நீ உள்ள இசைக்கிற இந்த பொம்மையானது பேசுது, பொறுப்பு நீ தான். எந்த வாட்டி வந்தாலும் சரி நீ ஏன் பொறுப்பு? கண்டிப்பா நமக்கு சமூகமே இல்லை. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே.